அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நாளானது ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி ஜூலை மாதத்தின் 29ஆம் தேதி, ஆடி மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. அதுவும் இது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. ஆடி மாதம் 30 நாட்களுமே சிறப்பு வாய்ந்தது தான்னாலும் ஆடி ஞாயிறு, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நாளில் நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய கருட பஞ்சமியானது இருக்குது. ஆடி மாத வளர்பிறை பஞ்சமியை தான் நம்ம கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாக இந்த வளர்பிறை பஞ்சமி நாளில் நம்ம வாராகியம்மன் வழிபாடு செய்கிறது சிறப்பு. இன்றைக்கி கருட பஞ்சமியாக இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு செய்கிறது, கருடாழ்வார் வழிபாடு செய்கிறதெல்லாம் சிறப்பு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. ஏற்கனவே இந்த நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் இன்று நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்தும் தனி பதிவு ஒன்று போட்டிருக்கிறேங்க. மேலும் இந்த நாளில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்தும் சொல்லியிருப்பேன். அது நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சொல்கிறது சிறப்பு. ஒருவேளை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பரவாயில்ல அசைவம் சாப்பிட்லங்கும்போது நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் அந்த மந்திரத்தை சொல்லலாம். அடுத்ததாக இந்த நாளில் வீட்டில் ஏற்ற வேண்டிய ஒரு தீப முறை குறித்தும் சொல்லியிருப்பேன். கையில் கட்டிக்க வேண்டிய ஒரு கயிறு குறித்தும் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆபத்துக்கள்லேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. இன்றைக்கி காலையில் பதிவில் கூட கற்பூரவள்ளி இலையை வச்சு ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் சொல்லியிருப்பேன். அது செய்வதன் மூலமாக வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பண கஷ்டமே வராது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே துன்பங்கள் நேரக்கூடாது, வருமானத்துக்கு எந்த குறைபாடும் ஏற்படக்கூடாது, அதே போல் கண் திருஷ்டி, எதிரி தொல்லைகள் எதுவுமே வரக்கூடாதுங்கிறதுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் தான். இதுக்கு இன்றைக்கி ஒரு பொருள் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அவசியம் இது நீங்கள் உங்களுடைய நிலைவாசலில் கட்டி வைங்க. ஏன்னா இது எப்போ கட்டி வச்சாலுமே நமக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருட பஞ்சமியாக இருக்கிறதுனால அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். இன்னுமே நமக்கு டைம் இருக்குது. அதாவது இந்த நாள் முழுக்கவே இந்த திதியானது இருக்குது. அதனால் உங்களுக்கு எப்போ வாய்ப்பு அமையுதோ அப்போ நீங்கள் இதை வாங்கிட்டு கட்டி வைங்க. நீங்கள் வாங்கி கட்டி வைக்க வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ கருடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்கு வகைகள் தாங்க. இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது எங்கே இருக்குதோ அங்கே எந்த ஒரு கெட்ட சக்தியும் நுழையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வாசல்லையே கட்டி வைக்கிறதன் மூலமாக நம்ம வீட்டையே ஒரு பாதுகாப்பு கவசம் போல் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகாஷ கருடன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடுகளில் இப்போ தொங்க விட்டுருப்பாங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த நாளில் நீங்கள் மாற்றிக்கிறது சிறப்பு. ஏன்னா இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா கருடன் மாதிரியே இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி கிழங்கு வாங்கி கட்டி வைக்காத பழக்கம் இருக்கிறவங்க இன்றைக்கி நீங்கள் அதை வாங்கி அதுக்கு சுற்றிலும் நல்லா மஞ்சள் தூள் பூசி விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதன் பிறகு நீங்கள் இதை ஒரு கருப்பு கயிறுலையோ இல்லை சிவப்பு கயிறுலையோ கட்டி உங்களுடைய வீட்டு நுழைவாயில்லை, அதாவது இந்த போர்ட்டிக்கோலையும் நீங்கள் கட்டி வைக்கலாம். இல்லைன்னா நிலைவாசல் படியில் கொஞ்சம் இடிக்காத மாதிரியும் நீங்கள் கட்டி வைக்கலாம். அதாவது நம்ம உள்ளே போக வர அது நம்ம தலையை முட்டாத மாதிரி பார்த்து நீங்கள் கட்டி வைக்கிறது சிறப்பு. வீட்டுக்கு வெளியில் தான் கட்டணும், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாய்ப்பு கிடைச்சா மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கருட தரிசனம் பார்க்குறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நாள்லேயுமே கருடனை நம்ம பார்க்குறது விசேஷமான பலனை தரும்னு சொல்லுவாங்க. அது இது ஆடி செவ்வாயாக இருக்குது, கருட பஞ்சமியாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த நாளில் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் போய் வெளியில் நின்று பாருங்கள். அதுவும் கோவில் குளங்கள்னு போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக கருடனை பார்க்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுவும் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நீங்கள் இவரை பார்க்க முடியும். நீங்கள் அப்படி கருடனை பார்த்தீங்க அப்படிங்கும்போது நான் நேற்று கூட ஒரு மந்திரம் சொல்லியிருந்தேன். அந்த மந்திரத்தை நீங்கள் இந்த நாளில் கருடனை பார்த்த மாதிரியே சொல்கிறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். நேற்றைய பதிவு பார்க்கலைன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ணபட்சாய தீமகி
தன்னோ கருட பிரசோதயாத். இது வந்து கருட காயத்ரி மந்திரங்க. இதை வந்துட்டு நீங்கள் கருடனை பார்த்த மாதிரியே சொல்லி வழிபாடு செய்கிறது சகல விதமான தோஷங்களையும் எதிரி தொல்லைகளையும் பில்லி சூன்யம் ஏவல் போடுற பிரச்சனைகளையும் வந்து நீக்கும். எல்லார் கண்லேயும் இப்படி கருடன் வந்து அகப்படாது. ஒருவேளை நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாகவே நீங்கள் வெறும் பேர் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஏன்னா அற்புதமான காட்சி அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலில் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.